ஹாய் கைஸ், நேற்று தம்பி ஒரு சென்னை வரைக்கும் போயிருந்தோம். போகிற வழியில் என் தம்பிங்க போன வாட்டி சாப்பிட்ட மாதிரி இந்த வாட்டி போய் மிட் மார்னிங் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு பிளானை போட்டு 4 மணிக்கெலாம் எழுந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்த ஸ்பாட் தான் புளியந்தோப்பில் இருக்கிற அந்த சார்மினார் கபாப் பிரியாணி. இந்த 4 மணிக்கு கூட இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்களா? இந்த கடையோட வாசலில் கூட்டத்தை பாருங்களேன். அதுவும் இல்லாமல் பயங்கரமாக குளிருதுங்க, சரியான குளிர். கே நகர்லேருந்து புளியந்தோப்புக்கு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் வருதுங்க. விடிய காலையில் பயங்கரமான குளிர். இந்த குளிரில் இந்த 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறதுக்குள்ளே அப்படியே உடம்பெல்லாம் பார்த்தோன்னா உறைஞ்சி போகுதுங்க. அவ்வளோ குளிர்லேயும் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த கடைக்கு போய் அந்த பெரிய பிரியாணி டபரா பார்த்த உடனே மனசில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆஹா, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுடா அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த பிரியாணி நமக்கு தருது. ஏன்னா விடிய காலில் நம்ம வயிறே பார்த்தோன்னா பயங்கர காலியாக இருக்கும், சரியான பசியில் இருக்கும். அந்த பசியில் அந்த பிரியாணி சாப்பிட்றதுன்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த ஹோட்டல் போயிட்டு சுட 5 பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். அதே போல் அடிக்கடிக்கு விடிய காலில் பிரியாணி சாப்பிட்றதுன்றது உடம்புக்கு கெடுதல். ஸோ எப்போயாவது சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. அந்த பிரியாணி மட்டும் இல்லாமல் பீஃப் 65, சிக்கன் 65, சிக்கன் லெக் பீஸு, அந்த தவா கறி எல்லாமே இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணியும் பார்த்தோன்னா அந்த பெரிய டபரா வந்து பிளேட்டில் அடித்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது. அந்த கறி பீசஸ்லாம் பாருங்களேன், தாராளமாக மேலே வச்சுருக்காங்க. ஸோ பிரியாணியோட குவான்டிட்டியுமே பார்த்தோன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி வச்சுருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். இந்த பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 110 ரூபா தான். அந்த பிரியாணியில் இருக்க ரைஸஸ் அந்த பீசஸ்லாம் பார்த்தோன்னா பயங்கர சாஃப்டாக குக் ஆகி ஸோ கரெக்டான பதத்தில் வேறு லெவலில் இருக்குது. விடிய காலையில் அடிக்கிற குளிரில் சுட பிரியாணி எடுத்து ஒரு வாய் வச்சு சாப்பிட்டு பார்த்தா அப்பா, அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு பிளாஸ்ட்டாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீஃப் பீசஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக குக் ஆகி அதை சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. இப்படி ஒரு டேஸ்ட்டில் பிரியாணி கொடுத்தா யாருங்க இவ்வளோ காலையில் வந்து சாப்பிடாமல் இருப்பா? கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் வந்து சாப்பிட்ருவாங்க. ஒன்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா விட மாட்டாங்க. இந்த மாதிரி டேஸ்ட் உள்ள பிரியாணி பாண்டிச்சேரியில் அதிகமாக கிடைக்கிறது இல்லை, ஆனால் சென்னையில் இந்த மாதிரி நிறைய இடத்துல கிடைக்குது. அந்த பீஃப் 65 வாங்கியிருந்தோம். பீஃப் 65 பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதை சாப்பிட்றதுக்குமே பார்த்தோன்னா சூப்பராக. என் தமிழ்லையுமே பார்த்தோன்னா பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் நல்லா வயிறு முட்டை பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு பயணத்தை தொடங்கிட்டோம். கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.